ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி கோயிலுக்கு வந்துவிட்டோம். காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்ட்டு ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். நம்ம ரூம்லேருந்து காலையில் எழுந்திரிச்சிட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு எல்லா கோயிலுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வாங்க டீ குடிக்க போகலாம். பார்த்திங்கன்னா சனிக்கிழமைவும் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து டூர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. காலையிலே எல்லாம் கொஞ்சம் கும்பலாக தான் இருந்தது. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கும்பல், அதிக கும்பல்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கும்பல் அங்கங்கே. கடற்கரைக்கு இருக்க புதிய வேளாங்கண்ணி கோயில். இது புதிய வேளாங்கண்ணி கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. புதிய வேளாங்கண்ணி கோயிலில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பழைய வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதிய வேளாங்கண்ணி கோயிலுக்கு நம்ம ஆலயத்துக்குள்ளே போகிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் அந்த சீட்டிலாம் இறக்கலாம், இப்போலாம் சீட்டு இறக்கி கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது பாருங்கள். இந்தாண்ட சீட்டெலாம் இறக்கி அடையாளமே தெரில, சூப்பராக வச்சுருக்காங்க. மக்கள் வந்து உட்கார்றதுக்கு போக. எங்கள் பெரியம்மா முன்னாடி போகிறாங்க. கோயில் பக்கத்தில் வந்தாச்சு நம்ம. அன்னை வேளாங்கண்ணி மாதானாவே ஒரு தனி சிறப்பு தானே. ஏன்னா நான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை வீடு கட்டி முடிக்கணும் அப்படிங்கிறதுனால, ஒரு ஆம்பளை இல்லாமல் வீடு கட்டி முடிக்கணும்னு வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. கட்டி முடிச்சிட்டேன். அன்னை மாதாவுக்கு வந்து நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதனால தான் கோயிலுக்கு வந்தேன். இது வந்து காலையிலே திருப்பலி நடந்தது. அதை வந்து உங்களுக்கு லைவில் போட்டிருந்தேன். ஏன்னா வீடியோ எடுக்க முடியல, அதனால் லைவாக போட்டாச்சு. இது வந்து புதிய கோயில் சொல்லுவாங்கள்ல, அது முன்பகுதி. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு பையன் முழங்காலிட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான், சின்ன பையன். புதிய வேளாங்கண்ணி கோயிலேருந்து பழைய வேளாங்கண்ணி கோயிலுக்கு வந்து முழங்காலிட்டு பையன் நடந்து வந்தான். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. ஒரு மாதா வந்து என்னால் நான் நடந்து போனேன். ஒரு 2 வருஷம் என்னால் நடக்க முடியல. என் பையன் நடந்து வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி.
இன்னைக்கு சனி ஞாயிறு லீவுங்கவுமே கும்பல் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் பெருமா. நம்ம பையன் பார்த்தோன்னா முட்டி காலிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோயில் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்தில் வந்து 1 கிலோமீட்ரு முட்டி போட்டே நடந்து வந்துட்டான் பையன். மாதாவோட கிருபைன்னு தான் சொல்லுவேன். எட்டு நாளுக்கு அங்கே தொடங்கினான், அங்கே கோயில்கிட்ட 8-4, இப்போ 8-8, அதாவது 4 நிமிஷத்தில். நான் கூட அதிக நேரம் நினச்சேன். 4 நிமிஷத்தில் அங்கேருந்து என் பையன் முட்டி போட்டு நடந்து வந்துட்டான். நான் முட்டி போட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு 4 நிமிஷம்தான். அங்கே பாருங்க, மாதாவோட கிருபை தான். போ நீ பொறுமையாக போ. பாருங்க இவ்வளோ தூரம் வந்துட்டாப்புல. ப்ராமிஸாக சொல்கிறேன், என் பையன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே 6 நிமிஷம்தான் ஆகுது. எவ்வளோ தூரம் பாருங்கள், முட்டி போட்டு நடந்து வந்துட்டான். அங்கேருந்து இங்கே 6 நிமிஷம்தான் ஆகுது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. 6 நிமிஷத்தில் என்னோடய கடவுளோட கிருபை தான் சொல்லுவோம், மாதாவோட கிருபை தான். பாருங்க, அந்த கோயில்கிட்டேருந்து இங்கே வந்துட்டாப்புல. என் பையன் நடந்து வர எனக்கு ரொம்ப அழுவு வந்துருச்சு. ஏன்னா பையனால் அவ்வளோ தூரம் நடந்து வந்தான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அழுதுகிட்டே தான் வந்தேன்.
ரொம்ப ரொம்ப நன்றி மாதாவே. உன் ஆசை எப்பொழுதும் எங்களுக்கு கிடைக்கணும்.